கோத்தாரி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்துல பெண்கள் என்ன வேலை செஞ்சிருப்பாங்க? இந்த கேள்விக்கான பதில தான் இந்த தொடர்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு பெண்கள் இல்லாத இடமே இல்ல. விவசாயம் ஆரம்பிச்சு விண்வெளி வரைக்கும் பல சாதனைகள செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்திருப்பாங்க? அத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கான பதில்கள் தான் சங்க இலக்கியத்துல நிறைய பாடல்கள்ல பொதிஞ்சு கிடக்கு. அத நமக்கு சொல்றதுக்காக தான் தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட திருமதி மு. சுப்புலட்சுமி நம்முடன் இணைஞ்சிருக்காங்க. குளோரியஸ் தமிழ், அற்றை திங்கள் போன்ற பல வலைதளங்கள்ல தொடர்ச்சியா எழுதிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தெற்காசியாவோட தமிழர்கள் தொடர்பு எப்படி இருக்கு? தெற்காசியால இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் சிற்பங்கள் பத்தி பல ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. சிறந்த ஆய்வாளர்களுக்கான பரிசும் வாங்கியிருக்காங்க. இது போல தொடர்ச்சியா அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனா, இப்போ நமக்காக அவங்க சங்க காலத்துல பெண்கள் என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சாங்க? எப்படி பொருள் ஈட்டினாங்க? என்பது பத்தி பல தகவல நமக்கு சொல்லப் போறாங்க. வாங்க பார்க்கலாம். உழைத்து பொருளீட்டிய பெண்களை பற்றி சங்க பாடல்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனா தங்கள் குடும்பத்துக்கு பொருளாதார வகையில் பங்காற்றிய பெண்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தின் மூலமாக பெண்கள் பற்றி என்ன சிறப்பு செய்திகள் கிடைக்குதுன்னு ஒரு 3 செய்திகளை பகிர்ந்த பிறகு நம்ம தொடரலான்னு நினைச்சேன். ஒன்று, மொத்த எழுத்தாளர்கள் புலவர்களுடைய எண்ணிக்கை, சங்க பாடல்களை எழுதியவர்களுடைய எண்ணிக்கை 473, ஆவணப்படுத்தி கிடைத்த எண்ணிக்கை 473. அதில் 30 பேர் பெண்பார் புலவர்கள். அப்போ 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 பெண்கள் தமிழ் புலமையோடு கவிதை எழுதுகின்ற அறிவுத்திறனோடு இருந்தாங்க சங்க சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, கவிதை எழுதுறதுக்கு வயசு இருக்கா? இல்லைங்களா? அதைத்தான் அங்கவை சங்கவை அப்படிங்கிற 2 இளம் பெண்கள் 2500 ஆண்டுகள் முன்னாடி நமக்கு சொல்றாங்க. கடையேழு வள்ளல்கள்ல ஒருவரான பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி நம்ம படிச்சிருப்போம். அந்த பாரியுடைய மகள்களான அங்கவையும் சங்கவையும் தங்கள் தந்தையார் இருந்த பொழுது இருந்த நிலை என்ன, அவர் மறைந்த பிறகு தங்கள் நிலை என்ன அப்படின்னு சொல்ற பாடல் தான் அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் தொடங்குற புறநானூற்று பாடல். இந்த அற்றை திங்களை பற்றி தனியா ஒரு பதிவு செய்ய முடியும். ஏன்னா இந்த அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு இல்லையா, பாடல் அடி சொற்றொடர் இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் திரைப்படங்களில் கவிதை எழுதுறவங்களுக்கு ஒரு அடி எடுத்து கொடுக்கிற வரியாக அமைஞ்சிருக்கு. அன்றொரு நாள் அதே நிலவில் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசனும், அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் அந்நிலவில் கொற்ற பொய்கை ஆடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அப்படின்னு வைரமுத்து அவர்களும் எழுதியிருக்கிறது நமக்கு தெரியும். அந்த அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் என்ற அங்கவை சங்கவை கொடுத்த அந்த வரிகள் இன்று வரை தொடருது. அவர்கள் தமிழ் சமூகத்தின் இளம் பெண் கவிஞர்கள். அடுத்தது, வெண்ணி குயத்தி என்ற ஒரு குயவர் குலத்து பெண், குயவர் வீட்டு பெண். அவங்க புறநானூற்றுல ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. இப்போ பெண் கல்வியும் கவிதை புனையும் திறனும் எந்த தொழில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்கள் வெளியிட்டார்கள், வெளியே கொண்டு வந்தாங்க தங்களுடைய தமிழ் புலமையை அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். வெண்ணி குயத்தி என்பவர் புலவரானதால் வெண்ணி குயத்தியார் என்று மதிப்போடு நம்ம தமிழ் சமூகம் அவர்களை விழிக்கிறது, மதிப்போடு அழைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ உழைத்து பொருளீட்டிய சங்ககால பெண்களுக்கு வருவோம். அந்த சங்ககால பெண்களை நாம 2 குழுவினரா பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு குழு தங்களுடைய இடத்திலேயே அமர்ந்து கொண்டு, இல்ல தங்கள் ஊரின் அந்த கடை தெருவிலேயே கடை நடத்தி தொழில் முனைவோராக இருக்கிறாங்க. அங்க உள்கட்டமைப்பு வசதிகளோடு ஒரு கடையை அமைத்து கொண்டு, வரவு செலவு கணக்குகளை பார்த்து கொண்டு, கையிருப்பு என்னங்கிற கணக்குகளையும் பார்த்து கொண்டு அவர்கள் கடை நடத்துகிறார்கள். இப்போ மதுரை காஞ்சி, அந்த மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்களில் ஒன்று. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை மாங்குடி மருதனார் பாடியதுதான் மதுரை காஞ்சி. அந்த மதுரை காஞ்சியில் இந்த பெண்கள் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு மதுரை மாநகரத்தில் அந்த அங்காடி தெரு சந்தையிலே கடை நடத்துறத பார்க்குறோம். இவர்களை ஒரு குழுவினராக வைத்துக்கொண்டு, அடுத்த ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா அவங்க தங்கள் நிலத்திலிருந்து தங்களுடைய பொருளை மற்றொரு நிலத்துக்கு எடுத்துட்டு போய் மற்ற ஊர்களுக்கு கொண்டு போய், உப்பை கொண்டு போய் அந்த இடத்த மற்ற ஊர்களிலும், மீனை கொண்டு போய் மற்ற ஊர்களிலும் கொண்டு விற்று பண்ட மாற்றாக மற்ற பொருட்களை இங்க கொண்டு வர ஒரு குழுவினரையும் பார்க்குறோம். இப்படி 2 பகுதியாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பகுதியில் நாம் மதுரை காஞ்சி காட்டுகின்ற தங்கள் இடத்திலேயே அமர்ந்து கொண்டு தொழில் முனைவோராக கடை நடத்துகின்ற பெண்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ மதுரை காஞ்சிக்கு வருவோம். மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இப்போ நம்ம பார்த்தோம், அது
தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை மாங்குடி மருதனார் பாடியது. 782 அடிகள் கொண்ட நீண்ட இலக்கியம் மதுரை காஞ்சி. அதுல நீங்க இன்னைக்கும் மதுரையில இருக்கிறவங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருப்பீங்க, மதுரைக்கு அக்கம் பக்கத்து ஊர்கள்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்பீங்க. மதுரை மாநகர் இன்னைக்கும் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி மதுரை மாநகரம் அந்த காலத்தில் இருந்தது, சங்க காலத்தில் இருந்தது அப்படிங்கறத அப்படியே நம்ம கை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு மாங்குடி மருதனார். இப்போ குறும்படங்களோ இந்த மாதிரி காணொலிகளோ புகைப்பட கருவிகளோ இந்த வெளிப்பாட்டு ஊடகங்கள் இல்லாத சங்க காலத்தில் எழுத்து மட்டும்தான் கருவி. அந்த எழுத்தை வைத்து நம்ம படிக்கும்போது நம்ம மதுரை மாநகரத்தை சுற்றி வரோம். அதுவும் ஒரு தனி பதிவாக நம்ம எடுக்கக்கூடிய அளவுக்கு மதுரை காஞ்சியுடைய காட்சிகள் நம்மை ஈர்க்கும். இப்போ நாம பார்க்க போறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெருக்களுக்குள்ள புலவர் கூட்டி கொண்டு போற வழியெல்லாம் நடந்து சென்றால் நாம அந்த நாளங்காடிக்கு வரோம். அதுக்கு முன்னாடி மதுரை காஞ்சி எப்படி நம்ம தமிழ் புலவர்கள் தகவல் களஞ்சியம் நம்ம சொன்னோம் இல்லையா, தகவல்களை எப்படி கொடுத்தாங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இப்போ மதுரைக்குள்ள நீங்க நுழையும் போது பாண்டிய நாட்டு வளம், அதை முதல்ல அந்த பாடல் மதுரை காஞ்சி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த இலக்கியம். இப்போ அந்த வளமான நிலங்கள்ல என்ன விளைந்தன அதையும் சொல்லிடுறாரு. திணை, எள், வரகு, மூங்கில், நெல், வெண்கடுகு, வெண்ணெல், இஞ்சி, மஞ்சள், மிளகு, புளி, வெள்ளுப்பு, அகில், சந்தனம், கீரையும் கிழங்கும் பலாவும் மாங்கனியும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் அங்க விளைந்த பொருட்கள், இந்த நாட்டு வளம், 4 வகை நிலங்களுடைய சிறப்பு, இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வரவரு மதுரைக்குள்ள நம்மை கூட்டி செல்கிறார். இப்போ மதுரைக்குள்ள நம்ம போகும்போது அப்படியே நடந்து போறோம். அங்க நாளங்காடி வருது, அதாவது பகல் பொழுதில் இயங்குகின்ற கடைத்தெரு. அங்க நிறைய உணவுப் பொருட்கள் விற்கிறாங்க, கூடைகள்ல பூக்கள் விற்கிறாங்க, பூ மாலைகள் விற்கிறாங்க, சிறு வணிகர்கள் சின்ன சின்ன பொருட்களை அவங்க வித்துட்டு இருக்காங்க. இங்கதான் நாம ரொம்ப மதிக்கக்கூடிய சில பெண்களை சந்திக்க போறோம். அந்த நாளங்காடியில் பண்டங்கள் விற்கிற பெண்கள் இருக்கிறாங்க. இப்ப பாடலோட சொன்னாதான் உங்களுக்கு அதை எப்படி அழகாக அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அதிலிருந்து இந்த பெண்களை நாம எடுத்துட்டு இருக்கோம். இவங்க இப்படி தொழில் செய்தார்கள், கடை நடத்தினார்கள் அப்படிங்கிற தகவலை நாம எடுத்துக்கிறோம். இருங்கடல் வான்கோடு புரைய வாருற்று பெரும் பின்னிட்ட வால் நரை கூந்தலர் நன்னர் நலத்தர் தொல்முது பெண்டிர் அப்படின்னு பாடல்ல எழுதியிருக்கிறாரு. இப்ப நல்ல அழகுடைய வயதில் மூத்த பெண்கள் இவங்க, அதான் நன்னர் நலத்தர் தொல்முது பெண்டிர். மூத்த பெண்கள், வயது முதிர்ந்தவர்களும் கடை நடத்தி வருகிறார்கள் அந்த மதுரையிலே. வாருற்று பெரும் பின்னிட்ட வால் நரை கூந்தலர், அவர்களை அவர் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தோற்றத்தை புலவர் நமக்கு சொல்றாரு. நரைத்த கூந்தலை வாரி பெரிய பின்னலிட்டு இருக்கிறாங்க அவங்க. இருங்கடல், அந்த கூந்தல் எப்படி இருந்தது, அந்த பின்னிய நரைத்த கூந்தல் கரிய கடல்ல வெள்ளை நிறத்த சங்கை போல இருந்ததா. அப்படி இருங்கடல் வான்கோடு புரைய வாருற்று பெரும் பின்னிட்ட வால் நரை கூந்தலர், அவ்வளவு அழகா அவங்க அந்த பெண்கள் மதுரை தெருக்கள்ல பல விதமான பொருட்களை அவர்கள் விற்கிறார்கள். இது முதிர்ந்த பெண்கள், வயதான பெண்கள் நரைத்த வயதிலும் தங்கள் கடையை நடத்திட்டு இருக்கிறாங்க, விற்று கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். இளம் பெண்களும் இருக்கிறாங்க. இளம் பெண்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா, மை உக்கன்ன மொயிருங்கூந்தல் மயில் இயலோரும் மட மொழியோரும், மை ஒழுகினது போன்ற இருண்ட கருங்கூந்தலோட இருக்கிறாங்க இளம் பெண்கள். மயிலின் இயல்பும் மென்மையான பேசும் தன்மையும் உடையவர்களாக அவர்கள் காட்சியளிக்கிறாங்க. அவங்க மக்கள் விரும்புகின்ற பலவித பொருட்களை அழகிய பல வகை கிண்ணங்கள்ல கொண்டு போய் வாசனை பொருட்கள் அப்படின்னு வீடு வீடாக சென்று இளம் பெண்கள் விற்று வர்றத மதுரையில நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்ததாக இன்னும் ஒரு காட்சியில் இன்னொரு பெண்ணை நம்ம பார்க்கிறோம். பாடு ஆன்று அவிந்த பனிக்கடல் புரைய பானாள் கொண்ட கங்குள் இடையது. எப்போ இது நமக்கு நாளங்காடியில அந்த பெண்களை பார்த்தோம். கடைத்தெருவில் பகல் பொழுதில் அவர்கள் விற்றார்கள். இப்போ இரவு மாலை நேரத்து கடைத்தெருவில் பார்த்தீங்கன்னா இரவு ஆயிடுச்சு, நள்ளிரவு நெருங்க போகுது, ஒளியெல்லாம் அடங்கி குளிர்ந்த கடல், ஒளியெல்லாம் அடங்கி கடல் எப்படி அடங்கி இருக்குமோ அது போல ஊர் அடங்கி போச்சு. அந்த அடங்கிய நேரத்தில் அங்க ஒரு அம்மா ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பணிலம் களி அவிந்து அடங்க கால் சாய்த்து நொடை நவல் நெடுங்கடை அடைத்து மடமதர் ஒள் இளை மகளிர் பள்ளி அயர. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இரவு கடை வீதியில் சங்குகளோட ஆரவாரம் எல்லாம் அடங்கிருச்சு. அந்த நேரத்தில் கடையுடைய தட்டியை தூக்கி நிறுத்தி இல்ல மூடிட்டு, அவங்க ஒரு கடைக்கான ஒரு தட்டி போட்டு கடை நடத்திட்டு இருக்கிறாங்க, அதை மூடி சாய்த்து விட்டு
நொடை நவில் அங்க அவங்க தங்கள் கடையிலிருந்து கூவி கூவி அழைத்து வித்துட்டு இருந்தாங்க. அந்த கூவி அழைக்கின்ற தங்களுடைய கடையை, பண்டங்களை கூவி விற்கிற அந்த பெரிய கடையை அடைச்சு, இழை மகளிர் பள்ளி அயர, ஒளிரும் அணிகலன்கள் அணிந்த அந்த மகளிர் அப்படின்னா நல்லா சம்பாதிச்சு அதை தங்களுக்கென்று நகைகள் வாங்கி, இதுதான் நாம எடுத்துக்கிற தகவல்கள். அவர் நல்லபடியாக கடை நடத்தி பொருளாதாரம் செழிக்க இருந்ததுனால தான் நல்ல அணிகலன்களோடு அந்த நடுத்தர வயது பெண்கள் தங்கள் கடையை நடு இரவில் சாத்திவிட்டு பணிகள் முடிந்து உறங்கச் செல்கிறார்கள். இதுதான் நம்ம இந்த மதுரை காஞ்சியில், மதுரை தெருவில் தங்கள் இடத்தில் இருந்து கொண்டே தொழில் நடத்தி நல்லபடியாக லாபம் சம்பாதிச்சதுனால தான் அவர்கள் நல்ல அணிகலன்களை அணிந்து கொண்டு அவங்க உழைக்கிறதும் நடு இரவு நள்ளிரவு வரையில் உழைத்து பிறகு கடையை சாத்தி விட்டு அவங்க உறங்கச் செல்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் தமிழகத்தில் சங்ககால பெண்கள் உழைத்து பொருளீட்டிய நிலை. இப்படி இருந்திருக்கிறாங்க சங்ககால பெண்கள் அப்படிங்கிறது தான் இந்த இலக்கியம் நமக்கு சொல்லுது. ஏன் இது நமக்கு சிறப்பாகவும் வியப்பாகவும் இருக்குதுன்னா, இன்றைக்கும் நம்ம பார்க்கிற இந்த பெண்களுடைய நிலையை இப்படியே நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் பார்க்கிறோம். அப்போ ஒரு பண்பாடு செழித்த நாகரிகம் வளர்ந்த ஒரு சமூகத்தில் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இன்று காணுகின்ற நிலையிலேயே பெண்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இந்த அளவில் நம்ம ஒரு குழு தங்களிடத்தில் இருந்து கொண்டு பணம் ஈட்டிய, பொருளாதாரத்திற்கு பங்கு கொடுத்த, தங்கள் குடும்பத்து பொருளாதாரமாகட்டும், சந்தை பொருளாதாரமாகட்டும், அந்த ஊருக்கான பொருளாதாரமாகட்டும், பங்கை கொடுத்த அந்த பெண்கள் இவங்க அப்படிங்கிறத தான் சங்க இலக்கியம் நமக்கு சொல்றத பார்த்தோம். அடுத்த பதிவில் அடுத்த குழு இருக்காங்க இல்லையா, தங்கள் இடத்திலிருந்து மற்ற நிலங்களுக்கு சென்று விற்று வந்தவர்கள், அவர்களை நாம அடுத்த பதிவில் பார்ப்போம். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.